கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநருடன் கலந்து கொண்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பொன்முடி புறக்கணித்து வந்த சூழலில் ஒரே மேடையில் பங்கேற்பு. தமிழகத்தில் 52 இடங்களில் RSS பேரணிக்கு அனுமதி வழங்கியது காவல்துறை. எதிர்காலத்தில் அனுமதி மறுக்கக்கூடாது என உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். அதிமுக இழந்த 10 விழுக்காடு வாக்குகளை மீட்கும் வகையில் செயல்பட வேண்டும். IT விங் நிர்வாகிகளுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் EPS அறிவுறுத்தல். முல்லைப்பெரியாறு அணை விவகாரத்தில் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த அதிமுக முயற்சி. EPS போராட்ட அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் அமைச்சர் துரைமுருகன் விமர்சனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 56,400 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,050 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜமைக்கா பிரதமர் ஆண்ட்ரூ ஹோல்னஸ் பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. இரு நாடுகளுக்கிடையிலான நட்புறவை மேம்படுத்துவது குறித்து டெல்லியில் பேச்சுவார்த்தை. தமிழ் திரையுலகில் தமிழ் பதக்கமாய் மின்னும் சிவாஜி கணேசனுக்கு 97வது பிறந்த நாள். சென்னையில் உள்ள நினைவு மண்டபத்தில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் மரியாதை. அதிமுகவின் IT விங் நிர்வாகிகளுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் EPS ஆலோசனை. 2026 சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு தயாராகும் வகையில் சமூக வலைதளங்களில் செயல்படுமாறு அறிவுறுத்தல். மதுரையில் துணை முதலமைச்சர் உதவியுடன் நடிகர் வடிவேலு சந்திப்பு. புதிய பொறுப்பை ஏற்றதற்காக பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து. கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் காவல்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை. ஈஷா மீதான வழக்குகள் குறித்து அறிக்கை அளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து நடவடிக்கை. நடிகர் ரஜினிகாந்திற்கு இதயத்தில் செல்லும் இரத்த நாளத்தில் அடைப்பு. சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டதாக தகவல். நடிகர் ரஜினிகாந்த் நலமுடன் உள்ளார். மருத்துவத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம். இல்ல, நாங்க கேட்ட வகையில நாங்க மருத்துவர்கள் கேட்கிறோம். அங்க இருக்கிற இன்சார்ஜுகளை, ஏன்னா அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி, அவர் அட்மிட் ஆனோடனே உடனடியாக கேட்டோம். ராத்திரியும் கேட்டோம், காலையிலையும் கேட்டோம், இங்க வரும்போதும் கேட்டோம். அவங்க இது மாதிரி எம்டி ஸ்டமக்கோட வரணுங்கிறதுக்காக தான் நைட்டு வர வச்சோம். பீரியாடிக்கலி செக்அப் நடக்குது, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்கோம். புதுச்சேரியில் மாநிலம் தழுவிய அளவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலை நிறுத்தம். இ-பைக் முறையை கொண்டுவரும் திட்டத்தை அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். காஞ்சிபுரத்தில் சாம்சங் நிறுவன தொழிலாளர்கள் மற்றும் CITU அமைப்பினர் சாலை மறியல். ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து 20வது நாளாக நீடிக்கும் வேலை நிறுத்தம். செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது சிறப்பு நீதிமன்றம். குற்றம் சாட்டப்பட்ட 2222 பேருக்கு குற்றப்பத்திரிகை வழங்க முதற்கட்டமாக 100 பேருக்கு சம்மன் அனுப்ப ஆணை. 24 மணி நேரமும் இயக்கும் வகையில் தயாரானது மதுரை விமான நிலையம். இரவு நேர சேவையை தொடங்க எந்தவிதமான நிறுவனமும் முன்வராததால் பயணிகள் அதிர்ச்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.